ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான கேஷ்யூ நட் கார்லிக் சிக்கன் செய்யலாம். இதுக்காக சிக்கனை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2-3 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். வெள்ளைப்பூடை நல்லா தோல் எடுத்துகிட்டு அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 முட்டை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கையை வச்சு பிசைஞ்சிட்டு 50 கிராம் அளவுக்கு நம்ம ஹீரோ கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சிக்கன் கூட அது ஒட்டிக்கிடும் கேஷ்யூ நட். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா மிதமான சூட்டில் வச்சு ஒரு சிக்கன் பீசஸாக போட்டு பொரிச்சுக்கிடணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே அடுத்த சைடு பரட்டி விட்டுக்கிடணும். இந்த கேஷ்யூ கார்லிக் சிக்கன் கேஎஃப்சி சிக்கனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கேஎஃப்சி சிக்கனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார்டர் சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்டியான கார்லிக் கேஷ்யூ நட் சிக்கன். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப் மயோனைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுத்துடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது பொரிக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு க்ரீன் சில்லியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் மல்லி இலையை மேலே தூவிக்கிடலாம். ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் சிக்கனில் கேஷ்யூ நட் கார்லிக் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.